வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ஒரு சூப்பர் ஹெல்தி வெயிட் கெய்னிங் லஞ்ச் ரெசிபி. இது குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுடைய வயிற்றை நல்லா சுத்தம் பண்ணும், குழந்தைங்களுக்கு நல்லா பசி எடுக்க செய்யும், குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் போடவும் செய்யும், இம்யூனிட்டியை ரொம்பவே நல்லா பூஸ்டப் பண்ணும். அதாவது குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாவே அதிகரிக்கும். இந்த சூப்பரான லஞ்ச் ரெசிபி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துடாமல் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த லஞ்ச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் குழந்தைங்களுடைய வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணவும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் உடனே இது கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இதில் 2 பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதையும் கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி, ஒரு பாதி தக்காளி நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்த உடனே இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் பெப்பர் தூளும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட்டு மட்டும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அரிசி, அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அரிசி, பருப்பு, அதுக்கப்புறம் அது கூட சேர்த்துருக்கிற அந்த தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்து கூடவும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுட்டு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரையில் இல்லாத ஹெல்த் பெனிஃபிட்டே இல்லை அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்களுக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே அதில் இருக்குது. குழந்தைங்களுடைய இம்யூனிட்டியை நல்லா பூஸ்டப் பண்ணும், நல்லா பசி எடுக்கவும் செய்யும். நல்லா கழுவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை சேர்த்து இது கூடவே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வெந்து வர அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடியை போட்டுட்டு ஒரு 4லிருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4லிருந்து 5 விசில் வச்சு எடுக்கும்போது சாதம், அந்த கீரை எல்லாமே நல்லா குழைவாக வெந்து வரும். கீரை மூடி போட்டு சமைக்கலாமா அப்படின்னா தாராளமாக சமைக்கலாம், அதில் எந்த தப்புமே இல்லை. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் நல்லா மசிஞ்சு வரும். குழந்தைங்களுக்கு நம்ம கையில் எடுத்து நல்லா ஊட்டி விடவும் முடியும். இப்போது குக்கர் மூடியை போட்டுட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 5 விசிலுக்கு பின்னாடி குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கீரை, பருப்பு எல்லாமே நல்லா குழைவாக வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு மேஷர் வச்சு இதை நல்லா மசிச்சுக்கலாம். குழந்தைங்க எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது அது ஒரு மேஷர் வச்சு மசிச்சுட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு நீங்கள் ஒரு மிதமான சூட்டில் லஞ்ச் டைமில் ஊட்டி விட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க வயிறு நிறைய சாப்பிடுவாங்க, அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.